శ్రీరామ్ జై రామ్ జై జై ராம். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டம் சர்க்கம் 35 நம்பிக்கையை உண்டாக்குதல். ஹனுமான் கிட்ட இருந்து ராம கதையை கேட்டதுக்கப்புறம் வைதேகி ரொம்ப ஒரு சந்தோஷமாக இனிமையான ஒரு குரலில் சமாதானம் மாதிரி பேசுகிறாங்க. ராமன் கிட்ட உனக்கு எப்படி சம்பந்தமாச்சு, லக்ஷ்மணன் உனக்கு எப்படி தெரியும், வானரர்களுக்கும் மனுஷங்களுக்கிடையே எப்படி சந்திப்பு வந்துச்சு, ராம லக்ஷ்மணர்களுடைய ஒரு உடல் அமைப்பை பற்றி சொல்லு, அப்போ என் சோகம் போயிடும். ராம லக்ஷ்மணர்கள் அவங்க தோற்றம் எப்படி அப்படின்லாம் எனக்கு சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது ராமரை உள்ளதை உள்ள மாதிரியே ஹனுமான் விவரிக்கிறாரு. அதிர்ஷ்டவசமாக நீங்கள் என்ன சரியாக புரிஞ்சுட்டு ராம லக்ஷ்மணரோட அமைப்பு பற்றி கேட்குறீங்க, நிறம் கேட்குறீங்க. ராமன் லக்ஷ்மணர்களோட சின்னங்களில் நான் பார்த்ததை சொல்கிறேன் கேட்டுக்கோங்கன்னு அவர் பார்த்ததெல்லாம் சொல்கிறார். அவர் அதில் குறிப்பாக ராமர் தாமரை இதழ் போல் கண் இருக்கிறவர், எல்லா பிராணிகளையும் பசீகரிக்கிறவர், சரீர லாவண்யம் ஆத்ம குணம் இருக்கிறவர். அவர் பிறக்கிறப்பவே இதெல்லாம் வந்தது. பிரகாசத்தில் சூரியனுக்கு ஒப்பானவர், பொறுமையில் பூமி தேவி மாதிரியே, அறிவில் பிரகஸ்பதிக்கு நிகரானவர், புகழில் இந்திரனுக்கு ஒப்பானவர், உயிர் பிராணிகளில் எல்லாத்தையும் காப்பாற்றுவார், தன்னை சேர்ந்தவர்களையும் காப்பாற்றுவார், எதிரிகளை வாற்ற அவர் தன்னோட சீலத்தையும் தர்மத்தையும் காப்பாற்றுவார். ராமர் இந்த உலகத்தில் 4 வர்ணங்களையும் காப்பாற்றுபவர். மனுஷங்க அனுசரிக்க வேண்டிய கட்டுப்பாடுகளை செய்கிறவர் செய்விக்கிறவர் அவரே தான். ஒளி படைத்தவர், எல்லாராலையும் பூஜிக்கப்படுறவர், புலன் கட்டுப்பாட்டில் உறுதியானவர், சாதுக்களுக்கு உதவி தேவைப்படுற காலத்தை தெரிஞ்சவர், செய்யத்தக்கது எது செய்யத்தகாதது எது அப்படின்னு வகைப்படுத்தி கர்மாக்களை பற்றி விவகார ஞானம் இருக்கிறவர், ராஜா வித்தியைகளை முழுமையாக அறிஞ்சவர், பிராமணர்களை அன்போடு போற்றுபவர், கேள்வி ஞானம் இருக்கிறவர், சீலம் நிறைஞ்சவர், அடக்கமானவர், ஆனாலும் எதிரிகளை மாய்ப்பவர், யஜுர்வேதத்தை நல்லா கற்றுக்கிட்டவர், வேதம் அறிஞ்சவங்களால் உயர்வாக பாராட்டப்படுறவர், வில் வித்தையிலையும் சரி வேதாங்கங்களையும் புலமை உடையவர், ஆத்ம ஞானம் உள்ளவர். அப்புறம் இது எல்லாமே சொல்லிட்டு ராமருடைய உடல் அமைப்பையும் முழுமையாக விவரிக்கிறாரு. உள்ளங்காலில் இருந்து உச்சந்தலை வரைக்கும் எல்லாம் எப்படி, விரல் எப்படி இருக்கும், கண்கள் எப்படி இருக்கும், கைகள் எப்படி இருக்கும், கால்கள் எப்படி இருக்கும்னு ஒவ்வொன்றையும் நல்லா விவரிக்கிறார் அவர். யானை சிங்கம் புலி காளை மாதிரி நடை இருக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்கிறாரு. வாய்மையிலையும் அறத்திலையும் ஆழ்ந்த பிரியம் இருக்கிறவர், பொருளை ஈட்டுறதுலையும் சரி பிறருக்கு கொடுப்பதுலையும் சரி ரொம்ப ஆர்வம் இருக்கிறவர், தேச காலங்களோட பிரிவை நல்லா தெரிஞ்சவர், எல்லா உயிர்கள் பிராணிகள்கிட்டையும் அன்பான சொற்களை பேசுகிறவர். எப்படிப்பட்ட ஸ்ரீராமர்! சுமித்ரைக்கு பிறந்து கௌசல்யால் வளர்க்கப்பட்ட லக்ஷ்மணன் யாராலையுமே வெல்ல முடியாதவர். அன்பு அழகு குணம் எல்லாத்துலேயுமே ரொம்ப சிறந்தவர் ராமன் மாதிரி. இந்த மகாவீரர்கள் நாடு முழுவதும் உங்களை பார்க்குறதுக்காக தேடிட்டு வந்தப்போ என்ன சந்திச்சாங்க, உங்களை தேடிட்டு வர்றப்போ மண்ணுலகம் பூரா தெரிஞ்சிட்டு இருந்த இவங்க 2 பேரும் தன்னுடைய சகோதரனால் துரத்தப்பட்டு ரிஷிமுக பர்வதத்துக்கு பின்னாடி ஏராளமான மரங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் சகோதரனுக்கு பயந்து வாழ்ந்துட்டு இருந்த தோற்றப்பொலி உடைய வானர மன்னன் சுக்ரீவனை பார்த்தாங்க. மூத்த சகோதரனால் ராஜ்யத்திலேருந்து துரத்தடிக்கப்பட்டவர், சத்தியம் தவறாதவரான வானர மன்னர் சுக்ரீவனுடைய ஊழியர்கள் தான் நாங்கள். மரபுரி அணிஞ்சு வலிமையான விற்களை கைகளில் ஏந்திட்டு அவங்க 2 பேரும், அதாவது ராமரும் லக்ஷ்மணரும் ரிஷ்ய முக மலையோட அழகான பகுதிக்கு அடையிறாங்க. வானர தலைவனான சுக்ரீவன் சிங்கம் மாதிரி ஆற்றல் இருக்கிறவங்க, வில் தாங்கினவங்க. அவங்கள பார்த்து பயத்தால் மனசு கலங்கி மலையோட உச்சிக்கு தாவினார். அப்புறம் வானர தலைவர் அந்த மலை சிகரத்துலேயே இருந்துட்டு என்னை அனுப்பினார். அவங்க 2 பேர்கிட்ட போய் அவங்க 2 பேரும் யாருன்னு பார்த்துட்டு வா, ஒருவேளை வாலியினால் அனுப்பப்பட்டவங்களா என்னன்னு பார்த்துட்டு வா அப்படின்ன உடனே நான் சுக்ரீவனோட ஆணைப்படி
அழகு அங்கலட்சணங்கள் இருக்கக்கூடிய அந்த 2 வீரர்களுக்கு போய் நான் அஞ்சலி பண்ணிட்டு அவங்க கூட பேசினேன். அவங்களுடைய நோக்கத்தை தெரிஞ்சிட்டேன். எங்களோட எதிர்பார்ப்புகளையும் தெரிவித்தேன். திருப்தி அடைஞ்சு அவங்கள என் முதுகலை ஏற்றிட்டு சுக்ரீவன் இருக்கிற இடத்துக்கு வந்தேன். மகாத்மாவான சுக்ரீவன்கிட்ட அவங்க வருகையை பற்றி சொல்லப்பட்டுச்சு. அப்புறம் பரஸ்பரம் பேசிக்கிட்டாங்க. அன்பு வந்துச்சு. வானர தலைவர் மக்கள் தலைவர் மகிழ்ச்சி அடைஞ்சு நடந்த சம்பவங்கள் ஒவ்வொருத்தருக்கு ஆறுதல் சொல்லிட்டாங்க. அப்புறம் மனைவியோட பொருட்டு தொடை வலிமை இருக்கிற சகோதரன் பாலியினால் வெளியேற்றப்பட்ட சுக்ரீவனை லட்சுமணனோட சகோதரர் ராமர் சமாதானப்படுத்தினார். உங்களை காணாததுனால ரொம்ப சோகமாக இருக்கக்கூடிய விஷயத்த மன்னர் சுக்ரீவர்கிட்ட லக்ஷ்மணர் எடுத்துரைச்சார். லக்ஷ்மணனால் சொன்னதெல்லாம் கேட்ட உடனே வானரேந்திரன் கிரகத்தால் பிடிக்கப்பட்ட சூரியன் மாதிரி ரொம்ப ஒளியிழஞ்சு போனார். ராட்சசனால் அபகரித்து செல்லப்பட்ட போது உங்கள் உடம்புல இருந்து பூமியில் கலற்றி எறியப்பட்ட அணிகலன்கள் எல்லாத்தையும் வானர வீரர்கள் கொண்டு வந்து மகிழ்ச்சியோட ராமனுக்கு காட்டினாங்க. ஆனால் உங்களை பற்றின வேறு விவரங்கள் எதுவுமே தெரியலை எங்களுக்கு. நீங்கள் கலற்றி எறிஞ்ச உடனே அந்த அணிகலன்கள் நங்னு உரசிட்டு கீழே சதறி விழுந்துச்சு. அதெல்லாம் நானே பொறுக்கிட்டு போனேன். ராமர் அதை பார்த்த உடனே மன உறுதியெல்லாம் போயிடுச்சு அவருக்கு. தேவர்கள் போல பிரகாசிக்கிற அவர் அங்கங்களில் இருந்த அந்த அணிகலன்கள் தெய்வீக ஒளியோட விளங்குனதை பார்த்து நினச்சி புதுக்கப்பட்டார். அதை பார்த்து அழுதுட்டு இருந்தார். அணைச்சிக்கிட்டு அழுதார். இந்த மாதிரி ரொம்ப சோகமாக இருந்தார். அவர் நாங்கள் எல்லாரும் ரொம்ப தேத்துறதுக்கே கஷ்டப்பட்டோம். துக்கத்தால் அவர் ரொம்ப நேரம் படுத்து கிடந்தார். நாங்கள் பலவாராக கெஞ்சி அப்புறம் எழுப்பி விட்டேன். நான் விலை உயர்ந்த அவங்கள ராமர் லக்ஷ்மணரை அடிக்கடி பார்த்து சுக்ரீவன் கிட்ட கடைசியில் ஒப்படைச்சாங்க. நற்குல பெண்ணரசி, உங்களை பார்க்காததுனால அக்னி மலையில் எப்பயும் கொழுந்து விட்டு எரியிற பெரிய நெருப்பு மாதிரி ராகவன் பரிதவிக்கிறாரு. மேருமலையோட சிகரங்களில் ஒன்றான மால்யவான் அப்படிங்கிற மலைமுகத்தில் சம்பர்த்தகம் அப்படிங்கிற ஒரு காலாக்கினி எப்பயுமே கொழுந்து விட்டு எரிஞ்சிட்ருக்குன்னு புராணம் சொல்லுது. அக்னிஹோத்திர சாலையில் எரியிற கார்கபத்தியம், ஆஹ்வனீயம், தஷ்ணாக்னி, இந்த மாதிரி 3 அக்னி மாதிரி உறக்கமின்மை, கவலை, தூக்கம், இந்த 3ம் ராமனை பாடாப்படுத்துது. பெரிய நிலநடுக்கத்தால் மலைமுகடுகள்லாம் நடுங்கிறது மாதிரி உங்களை பார்க்காத சோகத்தினால ராமன் நிலை தடுமாறுறாரு. மன்னர் மகளை அழகான காடுகள்லையும் ஆற்றங்கரையிலையும் மலை அருவி பிரதேசங்களையும் சுற்றி திரிஞ்சு உங்களை பார்க்காதனால அவர் மகிழ்ச்சியை அடையலை. ஜனகர் புதல்வியே, மனிதர்களில் சிங்கம் மாதிரி இருக்கக்கூடிய ராகவன் உற்றார் உறவினரோட ராவணனை கொன்னுட்டு சீக்கிரம் உங்களை அடைய போகிறாரு. வாலியை கொல்றதுன்னும் உங்களை தேடுறதுன்னும் ராமசுக்ரீவர்கள் சந்திக்கிறப்பவே ஒரு உடன்படிக்கை செய்துக்கிட்டாங்க. வீரர்களான அந்த 2 வாலிபர்களோட சுக்ரீவன் கிஷ்கிந்தைக்கு போனார். அங்கே யுத்தத்தில் வாலி வீழ்த்தப்பட்டார். சண்டையில் ரொம்ப ஆற்றலோட ராமன் வாலியை கொன்று எல்லா வானர கரடி கூட்டங்களுக்கும் சுக்ரீவனை அரசனாக்குனார். தேவி, இந்த மாதிரி ராம சுக்ரீவர்களுக்கிடையே ஒரு நெருக்கமான உறவு ஏற்பட்டுச்சு. அவங்களோட தூதனா ஹனுமானான நான் இங்கே வந்திருக்கிறேன். சுக்ரீவன் தன்னோட ராஜ்யத்தை திரும்பி அடைஞ்சது வானர தலைவர்களை கூட்டிட்டு உங்களை தேடுற பொருட்டு மகாபலம் பொருந்தியவர்களை 10 திசைக்கும் அனுப்புனாரு. பராக்கிரமசாலியான வானர மன்னர் சுக்ரீவனால் ஆணையிடப்பட்டு மாமலை மாதிரி வானரர்கள் உலகம் பூரா உங்களை தேடுறதுக்கு புறப்பட்டாங்க. சுக்ரீவனோட கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சு நாங்களும் மற்ற வானரர்களும் உலகம் பூரா தேடிட்டு இருந்தோம். ரொம்ப பலசாலி, வெற்றி செல்வன், வானர புலி போன்ற இருக்கக்கூடிய வாலியினுடைய மகன் அங்கத்தும் ஒரு பெயர் இருக்குது. 3ல் 1 பங்கு சேனை சூழ புறப்பட்டான். விந்தியமலை சாரர்களில் பாதை தவறி போனதால் நாங்கள் சோகத்தால் தவிச்சுக்கிட்டு இருந்தோம். பல நாட்கள் ஓடிடுச்சு. வந்த காரியம் கைகூடலை. விதிக்கப்பட்ட கெடும் கடந்துருச்சு. வானர மன்னர்கிட்ட இருந்த பயத்தினால நாங்கள் உயிரை விட நிச்சயம் பண்ணினோம். அந்த அடர்ந்து காடுகளில் மலை அருவி பிரதேசங்களில் தேடியும் தேவி உங்களை கண்டுபிடிக்க முடியாததுனால உயிரை வெட்டுறதுன்னு நிச்சயம் பண்ணணும். அப்போ அந்த மலை உச்சியில் நாங்கள் கிழக்கு பார்த்து உட்காந்து உன்னான் முன்பிருந்து உயிரை தியாகம் செய்கிறதுக்கு தயாராக இருந்தோம்.
எல்லா வானரர்களும் பிரயோபவேசம் செய்ய முடிவு செஞ்சிட்டதை பார்த்துட்டு அங்கதன் சோகக்கடலில் மூழ்கினான். வைதேகி, நீங்கள் காணாமல் போனது வாலியோட வதம், எங்களோட பிரயோபவேச தீர்மானம், உங்களை காப்பாற்றுற முயற்சியில் ஜடாயுவோட மரணம், எங்கள் தலைவரோட கட்டளையை சரியான நேரத்தில் நிறைவேற்றாததுனால அவர்கிட்ட திரும்பி போக பயந்துட்டு உயிரை விடுற நிச்சயத்தோடு நாங்கள் இருக்கிறது, இது எல்லாத்தையும் பற்றி அங்கே தான் புலம்பிக்கிட்டு இருந்தான். அப்போது எங்கள் காரியம் நிறைவேறணுங்கிறதுக்காகவோ என்னவோ கழுகு மன்னனோட சகோதரன் வயோதிகர் வீரம் இருக்கிறவர் சம்பாதின்னு பெயர் இருக்க கழுகரசன் அங்கே வந்தார். சகோதரன் கொல்லப்பட்டதை கேட்டுட்டு கோபத்தோடு சொன்னார், என்னோட இளைய சகோதரன் யாரால் கொல்லப்பட்டான், எந்த இடத்துல வீழ்த்தப்பட்டான்? வானரோத்தமர்களே, இதை பற்றி விவரமாக உங்ககிட்ட இருந்து தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். ஜனஸ்தானத்தில் உங்களை காப்பாற்றுறதுக்காக பரோபகாரமான செயலில் ஈடுபட்டப்போ பயங்கரமான ராட்சசனால் மரணம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு நடந்ததையெல்லாம் அங்கதன் அவருக்கு எடுத்து சொன்னான். ஜடாயுவோட வதத்தை கேட்டதும் அருணனோட புதல்வரான அவர் ரொம்ப வருந்தினார். பெண்ணரசியே, நீங்கள் ராவணன் மாளிகையில் இருக்கிறதா அவர் தான் சொன்னார். சம்பாதிக்கிட்ட இருந்து இந்த மகிழ்ச்சியான ஒரு செய்தியை நாங்கள் கேட்டதும் அங்கதன்லேருந்து நாங்கள் எல்லாரும் புறப்பட்டோம். விந்திய மலையில இருந்து கிளம்பி கடலோட வடக்கரையை அடைஞ்சோம். உங்களை பார்க்குற ஆர்வத்தோட மனசு சந்தோஷமாக அங்கதான் எல்லா வானரர்கள் எல்லாரும் சமுத்திரக்கரைக்கு வந்தோம். உங்களை பார்க்குறதுல ரொம்ப உற்சாகம் இருந்தாலும் பயத்தில் மறுபடியும் கவலை ஆயிடுச்சு. சமுத்திரத்தை பார்த்ததுமே கவலையாயிட்டோம் எல்லாரும். வனரப்படையோட பயத்தை போக்குறதுக்காக 100 யோஜனை பரப்புள்ள கடலை நான் தாண்டினேன். ராட்சசர்கள் நிரம்பின இலங்கையிலையும் இரவு வேளையில் நான் புகுந்தேன். தூய்மையான தாயே, ராவணனையும் நான் பார்த்துட்டேன், சோகம் ததும்புற உங்களையும் நான் பார்த்துட்டேன். இந்த மாதிரி நடந்தபடி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் எல்லாமே. தேவி, நான் தசரத ராமனோட தூதன். உங்கள் நிமித்தமாக ராமனுடைய நோக்கம் நிறைவேறதுக்காக இங்கே நான் வந்திருக்கிறேன். எனக்கு பதில் சொல்லுங்க தேவி. நான் சுக்ரீவனோட அமைச்சன், வைகுமாரன். இதை நம்புங்க. ஆயுதம் ஏந்துபவர்களில் தலை சிறந்தவரான உங்கள் காகுத்தர் நல்லா இருக்காரு தேவி. தமையனோட சேவையில் ஈடுபட்டவர், எல்லா லட்சணங்கள் பொருந்தியவர். லட்சுமணனும் சௌக்கியமாக இருக்கார். நான் வேறு ஒரு துணை இல்லாமல் ஒருத்தனாவே சுக்ரீவனோட உத்தரவுப்படி இங்கே வந்தேன். நினச்ச மாதிரி உருவம் எடுக்கக்கூடிய நான் நீங்கள் இருக்கும் இடத்த கண்டுபிடிக்கிற ஆசையோட தெற்கு திசை பூரா தேடினேன். அதிர்ஷ்டவசமாக உங்களை இங்கே பார்த்து. ஆனால் உங்கள் இழப்பை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டுருக்கிற வானர சைன்யங்களோட மனக்கவலையை நான் போக்குவேன். நான் சமுத்திரத்தை தாண்டினது நல்ல காலமாக வீண் போகலை. பெரும் பேரு காரணமாக இந்த இடத்துக்கு வந்து உங்களை தரிசிக்கிற பாக்கியம், எல்லாருக்கும் முன்பாக நான் தான் உங்களை தரிசிக்கிற அந்த ஒரு பாக்கியம் புகழும் எனக்கு கிடைச்சிச்சு. மகாவீரரான ராமன் உற்றார் உறவினரோட அரக்க மன்னன் ராவணனை கொண்டுட்டு கூடிய சீக்கிரம் உங்களை அழைச்சிட்டு போவார். இனி வர்ற 3 ஸ்லோகங்கள்லையும் ஹனுமான் தான் பிறப்பு பற்றி உண்மையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கார். அதில் அடுத்து வரக்கூடிய ஸ்லோகங்களில் வைதேகி மலைகளில் உத்தமமான மலை மால்யமான்னு பேர். அங்கே கேசரின்னு வானரர் இருந்தார். தேவ ரிஷிகளால் வேண்டிக்கிட்டதுக்காக என் தந்தை கோகர்ணம்ங்கிற கடற்கரையை ஒட்டி க்ஷேத்திரத்துக்கு போய் தேவ ரிஷிகளுக்கு இடைஞ்சல் செஞ்சிட்டு இருந்த சம்பசாதனனை கொன்னார். அப்போது மைதிலி கேசரியோட மனைவி அஞ்சனை மூலமாக நான் வாய்க்கு பிறந்தேன். என்னுடைய ஆற்றலை வெளிக்காட்டுற ஒரு செயல்னால எனக்கு ஹனுமான் நீண்ட தாடைகளை இருக்கக்கூடியவன்னு பேர் வந்தது. வைதேகி, உங்களுக்கு நம்பிக்கை ஏற்படணுங்கிறதுக்காக உங்களுடைய நாயகருடைய குணங்கள் எல்லாம் நான் சொன்னேன். தூயவரே தேவி, நிச்சயமாக சீக்கிரமாக ராமன் உங்களை இங்கேருந்து அழைச்சிட்டு போவார். சோகத்தில் இருந்த சீத்தை இப்படி நம்பிக்கையானதும் அநேகமான பிற காரணங்களையும் சரியான அடையாளங்களையும் வச்சுட்டு அவர் ராமதூதன் தான் நம்பிக்கை வந்துடுது. ரொம்ப அளவில்லாமல் பெரும் மகிழ்ச்சி அடைஞ்ச சீத்தை வளைஞ்ச புருவங்கள் இருக்கக்கூடிய 2 கண்களாலையும் ஆனந்த கண்ணீர் வடிக்கிறாங்க. அப்போது அவங்களுடைய செவ்வரி படர்ந்த வெண்மையான விசாலமான கண்கள் பார்க்குறதுக்கு ராகு கிட்ட இருந்து விடுபட்ட சந்திரன் மாதிரி அழகாக பிரகாசமாக இருந்துச்சு.
முடிவில் அந்த வானரன் ஹனுமான் வேறு மாதிரியானவர், சந்தேகத்துக்குரியவரே இல்லை அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டாங்க. மதிப்பான தோற்றம் உடைய அவங்கள பார்த்து ஹனுமான் திரும்பவும் சொல்கிறார், இப்படி எல்லா விஷயமும் நான் சொல்லிட்டேன் உங்ககிட்ட. தேவி, ஆறுதல் அடையுங்க. உங்களுக்கு எந்த மாதிரியான பணி செய்யணும், உங்களுக்கு என்ன தோணுது? நான் திரும்பி போகணும் இல்லையா? ராமனுக்கு இந்த நல்ல செய்தியை தெரிவிக்கணும். மைதிலி மகரிஷிகளோட கட்டளைப்படி சம்பசாதனங்கிற அரசனை கொல்றதுக்காக வானர தலைவரான கேசரி போன சமயத்தில் தான் அவருடைய மனைவி கிட்ட வாயுதேவன் அனுகிரகத்தினால பிறந்தவன் நான். பராக்கிரமத்திலையும் அவரை மாதிரி தான் வானரன் அப்படிங்கிறாரு. ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டத்தின் 35வது சர்க்கம் முற்றிற்று. ஸ்ரீராம் ஜெய்ராம் ஜெய் ஜெய்ராம்.